கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக மிக ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான மாசம். இந்த மாசத்துல நடக்க போற விஷயங்களை பாருங்க. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வீனஸ் 12th பொசிஷன்ல இருக்கு. அப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்ன சார் இது, சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, ராசி அதிபதி நீச்சமா இருக்காரு, எங்களுக்கு எங்கிட்ட இருந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற டவுட் வரும். நீங்க என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் அந்த பிளானட் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு கெட்டதுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. சுக்கிரன் 12th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சில விஷயங்களை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. பேக் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரிக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வீனஸுடைய அந்த பொசிஷனை பார்க்கும்போது, இப்போ நீங்கள் இடத்துல நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு மூடிய அறையிலே அமர்ந்து கொண்டு படிப்பீர்கள். ஒரு தனிமையை அதிகம் விரும்புவீர்கள். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். தனிமையை விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வீனஸ் இப்போ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆஃப் திஸ் மந்த் அது நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிச்ச உடனே தான் உங்க ராசிக்கு வரும். அப்போ நீங்க பெரிய சாதனைகள் பண்ண போறீங்க, பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆக போறீங்க. அதுக்கு ஒரு பேஸ் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி வக்கரமா இருக்கு 6ல. சனி அப்படி வக்கரமா இருக்கும்போது ரொம்ப நாளா உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்க. துளாராசிக்காரர்களுக்கு மெயின் ப்ராப்ளம் ஹெல்த் ப்ராப்ளம். அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து இப்போ ரெக்கவர் ஆவீங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், வேற வயிறு பிரச்சனை இருக்கும், எல்லாத்துலேயுமே ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு நீங்க பார்ப்பீங்க. இன்னொரு பக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கடைசியில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த ப்ரிப்பரேஷனே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மீண்டும் நீங்க பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் உங்களை உயர்த்தும். மாச ஆரம்பத்தில் கூட உங்க மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் போகலாம். எண்ட் ஆஃப் தி மந்த்ல உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் படிப்பு விஷயங்களில். அண்ட் மோர் ஓவர் அந்த மெர்க்குரி வந்து உங்களுடைய 4th பிளேஸை பார்க்கறதுனால உங்க படிப்புல உங்களுடைய தாய் தகப்பனுடைய சப்போர்ட், ஏன்னா மெர்க்குரியோட சூரியன் வேற சேர்ந்திருக்கு, தாய் தகப்பனுடைய சப்போர்ட். ஜூபிட்டர் வந்து அந்த மெர்க்குரியோட இருக்கிறதுனால டீச்சர்ஸ் உடைய சப்போர்ட். அண்ட் மெர்க்குரி 4th பிளேஸை பார்க்குது அப்படின்னு சொல்லும்போது உங்க எஜுகேஷன்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க படிக்கிற படிப்பு, நீங்க அட்டெண்ட் பண்ண போற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும். அதுதான் துலா ராசிக்கு. அதே மாதிரி மார்ஸ் இந்த 9th பொசிஷன், அப்படி மார்ஸ் உட்கார்றதுன்னா பூர்வீக சொத்து பலருக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு இந்த மாச கடைசியில வெளியூர் பயணங்கள் அமையும். ஏன்னா வீனஸ் போய் 12th பிளேஸ்ல உட்கார்ந்துருக்கு, வெளியூர் பயணங்கள் அமையும். அப்படி வெளியூர் பயணங்கள் அமைந்தால் சந்தோஷப்படுங்கள். வெளியூரில் போய் நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகிறது, ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரப்போகிறது. இது எல்லாமே நல்லா இருக்கு. பிஸ்னஸ் விஷயத்துல நியூவா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு தோணும். அந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு தரமான வேலை அமையும். இதுவரைக்கும் சரியான வேலை அமையாதவங்களுக்கு தரமான வேலை அமையும். இப்படி எல்லா வகையிலும் நல்லா இருக்குங்க. துலா ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கு. ஏன் ஆகஸ்ட் மாதம், அடுத்தடுத்து வரப்போகிற மாதங்கள்
உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிற மாதங்களா இருக்க போகுது. நிறைய முன்னேற போறீங்க, நிறைய சக்சஸ்ஃபுல் ஒரு கேரியர் அமைய போகுது, நல்ல படிப்பு அமைய போகுது, லைஃப்ல ரொம்ப நாளா இருக்க போகுது. இந்த நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது துலா ராசிக்கு கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன தடை வந்தாலும் என்ன நெருக்கடி இருந்தாலும் தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த நெருக்கடி உங்களை புடம்போடும், வாழ்க்கையை உயர்த்தும். அப்படிப்பட்ட பேஸ் அமைகிற மாதம் இந்த மாதம். இந்த மாசத்துல யாரை கும்பிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யணும். ஓம் காமாட்சியே போற்றிங்கிற மந்திரத்தை டெய்லி உங்க வீட்டுல விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி சொல்லிக்கிட்டு வாங்க. எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. உங்களுக்கு ஒளிமயமான ஒரு காலம், பிசினஸ்ல ஒரு தெளிவு, படிப்புல முன்னேற்றம், பினான்சியலா நல்ல பொசிஷன், இது எல்லாமே இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு இந்த மாசம் உங்களுக்கு உருவாக்கி தரும். நீங்கள் வெற்றியை பெறப்போகிறீர்கள். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாசம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா. இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடி நீங்க அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாசத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்க டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த மாசத்துல 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் மாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கு, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்கு ஜாதகத்துலன்னு அர்த்தம். அதை எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாசத்துல மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியனுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st ஆஃப் ஆகஸ்ட். அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இப்போ இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட், நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும்.
அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாக எங்களை சந்திக்க முடியும். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும். உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.